வணக்கம் மக்களே. நடிகர் ராதாரவி அவர்களை பற்றி தெரியாத ஆட்களே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அவரை பற்றி இப்போ ஒரு டப்பிங் கலைஞர் சொல்லியிருக்கக்கூடிய வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நடிகர் ராதாரவி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க அந்த டப்பிங் கலைஞர். யார் அவங்கன்றதை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சங்கீதா அப்படின்னு சொல்லக்கூடிய டப்பிங் கலைஞர் சமூக வலைதளங்களில் சில விஷயங்களை வெளியிட்டிருக்காங்க. கடந்த சில தினங்களாகவே டப்பிங் யூனியன் தேர்தல் நடந்துட்டுருக்கு. அதில் நீண்ட காலமாக தலைவராக இருந்தவர் தான் ராதாரவி அவர்கள். டப்பிங் யூனியனுக்கு தலைவர் தேர்தல் நடைபெற இருப்பதாக அறிவித்திருந்தாங்க. இதில் ராதாரவியும் நீண்ட நாள் டப்பிங் யூனியன் பொறுப்புகளில் இருப்பவரும் சின்னத்திரை நடிகரின் சங்கத்தின் தலைவருமாக இருந்தவருமான ராஜேந்திரனும் போட்டியிடுவதாக தகவல்கள் வெளியாச்சு. அனைவரும் எதிர்பார்த்த டப்பிங் யூனியன் தேர்தல் நடைபெற்றிருக்குது. இதில் பிரபலங்கள் பலருமே வாக்களிச்சிருக்கிறாங்க. தேர்தல் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கும் போது டப்பிங் கலைஞர் சங்கீதா அவர்கள் அளித்திருக்கக்கூடிய பேட்டி தான் சமூக வலைதளங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதில் கோடம்பாக்கத்தில் ஒரு ஸ்டுடியோவில் ஒருவரால் எனக்கு பாலியல் தொல்லை நடந்துச்சு. இதை நான் அங்கே இருக்கக்கூடிய யூனியன் செயலாளரிடம் சொன்னேன். 2017 இது நடந்துச்சு. அதே போல் அவர் எனக்கு திருப்பி ஃபோன் பண்ணிவிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுமே நீ அவரிடம் எதுவுமே பேச வேணாம், இனிமேல் அவர் உன்னை கூப்பிட மாட்டார், கூப்பிட்டா நீங்கள் போகவே வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன இது நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டீங்களேன்னு கேட்டிருக்காங்க. அதற்கு சட்ட ரீதியாக நீங்கள் போனீங்கன்னா யூனியன்லேருந்து நீக்கிடுவேன்னு மிரட்டியிருக்காங்க. பிறகு டப்பிங் யூனியன்லேருந்து சின்மயி வெளியேற்றப்பட்ட போது சின்மயி உள்பட சில பேரோட சேர்ந்து குழு ஆரம்பித்தோம். அதன் சார்பில் நான் ராதாரவி அவர்களோட எதிர்த்து டப்பிங் யூனியன் சங்க தேர்தலில் போட்டியிட்டேன். அப்போது டப்பிங் யூனியனில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதற்கு நான் போயிருந்தேன். அப்போது ராதாரவி அவர்கள் என்ன அடிக்க சொல்லியிருக்கிறாரு. செயலாளரினுடைய தங்கை கவிதா என்னை அசிங்கமாக பேசி என்னுடைய ஆடைக்குள்ளே கையை விட்டு நகங்களால் கீறி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. நான் தப்பிச்சிடக்கூடாது அப்படின்றதற்காகவே என்னை அழுத்தி சில பெண்கள் பிடிச்சிருந்தாங்க. நாங்கள் இருந்து தப்பிச்சு மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆனேன். அதற்கப்புறம் இது கேஸ் ஆச்சு. பிறகு கவிதா செய்தது எல்லாமே ராதாரவி சொன்னதான்றது எனக்கு தெரியும். இதையடுத்து விருகம்பாக்கம் போலீஸில் நான் புகார் கொடுத்தேன். அவங்க என் புகாரை எடுத்துக்கொள்ளவே இல்லை. பின்னாடி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நான் என்னிடமிருந்து ஆதாரங்களோட புகார் கொடுத்தேன். அப்போது ராதாரவி, யூனியன் செயலாளர் கதிரவன் உள்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவு போட்டாங்க. இருந்தாலும் என்னுடைய புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யாமலேயே கேஸை முடிச்சிட்டாங்க. காரணம் ராதாரவி அவர்களுக்கு இருந்த பணபலம் ஆள்பலம் தான். அதே போல் செயலாளர் கதிரவனும் பெண்களிடம் அசிங்கமாகவே பேசுவார். இதை ராதாரவி தட்டி கேட்கவே மாட்டார். காரணம் அவர் நல்லவரே கிடையாது. எந்த சமூக வலைதளங்களையாவது எந்த பெண்ணையாவது நல்லா பேசியிருக்காரா? நயன்தாரா அவர்களை கூட அவர் அப்படி தான் தப்பாக பேசினார். எதற்காக அவரை மற்ற கட்சியிலேருந்து நீக்கினாங்க? அவர் நல்லவரே இல்லாத போது எப்படி அவர் நியாயம் தட்டி கேட்பார்? டப்பிங் யூனியன் தேர்தலில் கள்ள ஓட்டுகளை போட்டு ராதாரவி அணி எப்போதுமே வெற்றி பெறுது அப்படின்னா ரொம்பவே ஆவேசமாக பேசியிருக்காங்க. இப்போ இது ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.